He's done a lot for our community in Texas and in India. தம்பின்னு சொன்னால் அப்படி தங்க கம்பி தான், அவ்வளோ ஓவியமாக இருந்த உள்ள. இந்த ஊர் எம்ஜிஆருக்கு உதவி செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது தெரு லைட் வேண்டும் என்று ஊருக்காக கேட்டவர்கள். அதனால் அவர்களுக்கு திருப்பணி செம்பல் பட்டம் கொடுத்து பெருமை சேர்த்தார்கள். சாம் கண்ணப்பங்கிறவர் நாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு பார்க்காம எல்லாருக்குமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் அவங்க ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. அண்ணனோடு விளையாண்ட நாட்களை திரும்பி வருமா என்று ஏங்குகிறோம். இப்போது அண்ணன் மிக 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 எல்லோருக்கும் நன்றாக உதவி செய்கிறார்கள். அதுவும் அமெரிக்காவில் அநேக உதவி செய்கிறார்கள். திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் கண்ணீர் விட்டு கலங்கி, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று கேட்டால் நீங்கள் உங்கள் ஊருக்கு கேட்கிறீர்களே என்று அவர் கேட்ட பொழுது, நீங்கள் எங்கள் ஊருக்கு தெருவிளக்கு போட்டு கொடுத்தால் போதும், அப்படி அந்த ஒரு உதாரணம் போதும். அவருடைய அந்த உதவி செய்யும் பண்பு, மற்றவர்களுக்காக அவர் வாழ்ந்த வாழ்க்கை. Next is, he was very instrumental to build the Meenakshi temple in Houston. Now he is involved in Tamil Irukkai to install in University of Houston, for which he, even at the age of 80, he is tirelessly trying to achieve the goal. யார் உதவி கேட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு உதவக்கூடிய பண்புடையவர். அந்த பண்பு அவருடைய குடும்பத்திலிருந்து வந்தது. அவருடைய தகப்பனார் அவர்கள் பர்மாவில் அனைவருக்கும் உதவி செய்தார்கள். அதே போல் கண்ணப்பன் அவருடைய தாயார் அவர்களும் காளியம்மாச்சி அவர்களும் இங்குள்ள அனைவருக்கும் மிகவும் உதவக்கூடியவர்கள். இந்த குடும்பத்தில் அனைவருமே மற்றவர்களுக்கு உதவுவதில் மிகவும் விருப்பமாக உள்ளவர்கள். Kannappan is one of a kind, a unique individual standing out. Perhaps in my life I may not have seen 2 or 3 others in my life just like Kannappan. So I am Venugopal Menon, a simple Menon, but Kannappan, I would say, is a phenomenon. I wish him all the best. He may be celebrating 80, but he looks not a day older than 50. So we're happy that we are part of all the celebration. So many people who moved to Houston just by the name of the Meenakshi temple, which was started by Kannappan. After moving to Houston, we made our life. அவர் தமிழ் மக்களுக்காக அவர் ஆற்றிய சேவைகள் இந்த ஹியூஸ்டன் மக்களுக்காக ஆற்றிய சேவைகள் மிக பெரியது. அவருடைய பொது சேவைகளும் கோயில் பணிகளும் தன்னார்வல சேவைகளும் மிக மிக பெரிய விஷயங்கள். அவருடைய கனவுல அவருடைய இரவில் பிறந்தவள் தான் இந்த பாரதி கலைமன்றம். தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தையும், தமிழ் குழந்தைகள் தமிழ் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் உருவானது தான் இந்த பாரதி கலைமன்றம். அந்த பாரதி கலைமன்றம் அவர் போட்ட பாதையில் தான் 50 வருடங்களாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் சமுதாயத்துடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அவர் தான், போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு கூட அவர் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு கேட்வே ஆஃப் ஹியூஸ்டன். யார் உள்ள ஹியூஸ்டனுக்கு வந்தாலும், இல்லை அமெரிக்காவுடைய தமிழ் மக்களே உள்ளே வரும்போது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ட்ரி திரு சாம் ஐயா அவர்கள் தான். அதனால் அவரை கேட்வே ஆஃப் ஹியூஸ்டன், கேட்வே ஆஃப் அமெரிக்கா தமிழ் மக்கள்னே நான் சொல்கிறதுக்கு மிக பெருமைப்படுறேன். அவருடைய 80வது பிறந்த நாளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I don't think we can initiate any new organization or any new initiatives, new steps in Houston. You already started everything past 50 years. So only our wish for the next generation, we want to follow your footsteps. We want to keep this organization successfully forever. So that's only wish today I have for you. Again, our best wishes to you and your family, Sam. Thanks. Subsequently, he has been involved in propagating Tamil, and he has established a Tamil chair in the University of Houston, and also helped in setting up a chair in Harvard University. Wish him best of luck in all his endeavors. He has done excellent services to the community. He has done a lot of volunteer. The first person to come and help people who have come from India, had an accidents or anything. He has helped them a lot, particularly doing their final rites and all those other services. Many happy returns of the day. He has dedicated most of his life towards public welfare. We are all very fortunate to
to celebrate his 80 years of his life in our temple facility. He is helping nature and support to everyone in our community during the crisis time is very much appreciated. Mr. Kannappan, thank you very much for all your support and guidance you have provided to our family. On behalf of Vishwanathan's and Vijayarajan's family, we wish you many more of these milestone birthdays with good health, happiness, peace, and prosperity. May Goddess Sri Meenakshi blessings with you and your family all the time. Thank you. Same token, my husband, late Ananta, is a good friend of Kannappan. If there is nothing Kannappan tell him not to do, he will not do it. Whatever Kannappan says, that is got to be the right thing to do. And he agrees with anything and everything what Kannappan says. He's a very good friend of ours, and we bless him for everything. And I know Ananta is not here, but he'll be wishing him all the best. You know, Samu, Anantavu, they have lot of little fight. They fight. And the next day, they realize that was wrong. One of them is wrong. They go and apologize to each other, and they become friends again. So the giving and taking is what they had. Both of them had. So I really appreciate the way Kannappan treated Ananta, and we thank him for that. And his main thing is, in heart and soul, is always community service. Besides his family. Family is the second part. The community service, what it is, he does all the time. அடுத்த தலைமுறைக்கு நம் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் கொண்டு செல்வதில் அவர் எடுத்த ஒரு முக்கிய நற்காரியங்களில் நான் நினைத்துக் கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Sam uncle always appreciate me for my work, or அவங்க வந்து எப்பவுமே அவங்களோட workல என்ன வந்து involve பண்ண ட்ரை பண்ணுவாங்க, or she motivates me to join in his community or in his own organization work or anything. So I'm really thankful to Sam uncle and Meena auntie, and I want to wish many more happy returns of the day, uncle. And this special occasion, 80th birthday, I would like to congratulate him, and also along with him Mrs. Meena Kannappan. We know her well. She and Ponni worked together in temple various various things, and so I would like to wish them also well. With the goddess Meenakshi, we pray that they will have a good health, wealth, and peace and harmony in their life. இந்த மைல்ஸ்டோன் பர்த்டே நன்னாளில் உங்களுடைய நல்ல ஆசைகள் கிடைக்கவும், உங்களுக்கு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட AAA blessings, நீண்ட ஆயுளும் பூரண ஆரோக்கியமும் நிறைந்த ஐஸ்வர்யமும் பெற நாங்கள் இறைவன் அவரை வேண்டிக் அவர் வந்து ஐ வுட் சே அவர் ஒரு கிங் மேக்கர் மாதிரி தாங்க. இந்த கம்யூனிட்டியில் அடுத்த லெவல், அடுத்த ஜெனரேஷனில் யார் லீடர்ஷிப்புக்கு வரணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கறது. அவங்கெல்லாம் வந்து லிவிங் லெஜெண்ட் மாதிரி. ஆக்சுவலி அவங்க செஞ்சு அதை பார்த்து தான் நாங்கள் லீடர்ஷிப், பின்னாலே வர லீடர்ஷிப்லாம் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஹீ இஸ் அ வெரி பிக் ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. அவரோட விஷயத்திலிருந்து 1% நம்ம பண்ணால் கூட நம்ம வந்து கம்யூனிட்டிக்கு ஏதாவது பண்ண ஒரு ஃபீலிங் வருங்க. 1% தான் சொல்கிறேன். அவர் அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. அதில் 1% எடுத்து நம்ம எல்லாரும் பண்ணோம்னா, நம்ம நாட் சேயிங் இந்த மாதிரி கோயில் கட்டுங்க, இந்த மாதிரி பிகேஎம் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்ல வரலைங்க. அவர் எடுத்து பண்ணதில் 1% பண்ணினோம்னாலே நம்மெல்லாம் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு நிறைய கொடுத்துருவோம். You ask him for something, he is willing to go above and beyond anything that I expect. I mean, I'm not close friends with him, I'm not in the same age group, but he's willing to step out and do whatever he can. He goes all out. So the very unique is he connects the community, like the temple community, with the mainstream. That's something that only he can do, that he can connect us with the mainstream. I want to wish Dr. Kannappan a very happy 80th,
and he already told me I'm on his 100th year committee, so I'm looking forward to that. Once I met him, I feel like my own family, and he makes me so like comfortable. And even though I'm from Telugu, but even though I don't speak their language, he makes me so, with a kind-hearted, invited me to the temple. After that, every time when I meet him, he's so friendly and his smiling face and make me so comfortable. And he makes the events very nicely with when VIPs comes. And he always there from almost 1990 to still now. He's always active. He looks so young. And his nature is always helping the people. Okay. When they need it, he will be there. When I ask him something, I need this help, he will be there and do the things. See, Kannappan is a very dynamic person, constantly working on various projects to benefit the Indo-American community in the US and for the benefit of the population in India. See, Kannappan's contemporaries and the younger generation look up to him for his guidance, leadership, and experience accumulated over years of selfless service to the community. Sri Kannappan reaching this momentous milestone in his remarkable life. Your passion for social service is unparalleled among the Indian community, and your enthusiasm is very contagious. This is evident from seeing the growth of MTS and recently in setting up a Tamil Studies chair at the University of Houston, a first of its kind for only Indian, and it's the only Indian language chair at the university. Kannappan is a people person and helps our Indian community in need and has coordinated many disaster relief programs. It has been our pleasure knowing him for the last 30 years. May the blessings of Meenakshi, Sundareswara, Venkateshwara and Padmavati be with you and Meena always. Thank you for this opportunity. God bless you. Kannappan has proven himself as a legend in our community through his academic and professional excellence, hard work, untiring services to the community. And we wish Kannappan and the family many years of happy, healthy life and very happy birthday to Kannappan. அவங்க ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அதை அவ்வளவு மற்ற அவங்க ஃபேமிலியிலன்னு அவங்க ஃபுல்லாக நம்ம மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் படைச்சவங்க. அதை கிறிஸ்டன் மக்களுக்காக இந்திய மக்கள் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருப்பாங்க. அதை ஐயா சேவைகள் நமக்கு தேவை. அண்ணனுக்கு always fame was not money. For him, service to the community was always, that is what meant to him. என்றைக்குமே அவர் பணத்துக்கு நிறையா சம்பாதிக்கணும், அதில் பெரிய ஆளாகணும் அப்படிலாம் நினச்சதே கிடையாது. அண்ட் விஷனரி, நத்திங் லைக் ஹிஸ் விஷன். ஹீ நோஸ் ஹீ கேன் ஃபோக்கஸ் த ஃபியூச்சர். ஹியூஸ்டன் தமிழ் சேர் ஆகட்டும், டெம்பிள், எனிதிங் ஹீ கேன் ஃபோக்கஸ் another 75 years to 100 years and then he will tell what is right, what should be done now. அந்த மாதிரி விஷன் யாருக்குமே இருந்ததில்லை. He is an ocean, we are all droplets in it, and we are so fortunate to be here and follow him at least here and there. And his wife, Ms. Meena Kannappan, is a big backbone for him. She'll come and support. And there are some things which she might not be interested, but she'll sit in the third or fourth row and then she'll tie flowers for the temple. But she will still be there supporting. It's just a joint venture between them. First, wishes for your birthday. Happy 80th birthday to you and many more happy returns of this wonderful day. நீங்கள் நீடோழி வாழணும், எங்களுக்கெல்லாம் எப்பவும் கைடாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும். ஓகே. Hello Annan, wishing you the same, wishing you the happy 80th celebration. வரும்போதும் அவர் கம்ப்ளீட்டாக இன்வால்வ்டாக இருப்பாருங்க. அந்த டைம் கிடையாது, இது கிடையாது. ஈவன் நான் வந்த புதுசுலலாம் பார்த்துருக்கோம், 12 மணினாலும் ஒரு சைன் பண்ணுறதுனா ஒரு உட்காந்து அதை முடிச்சுட்டு தான் போவார். அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக இருக்கிறவங்க. சொன்ன மாதிரி எல்லாரும் எதுக்கு வேணுமா வேலை செய்யலாம், தனக்குன்னு எதுவும் இல்லாமல் பொது நலத்துக்குன்னு செய்யும்போது அத்தனை டைமையும் போட்டு செய்யணும். அவர் அவ்வளோ நேரத்தை இந்த கம்யூனிட்டிக்காக செலவு பண்ணியிருக்காருங்க.
அது எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பெருமை. நாங்கள்லாம் நாளைக்கு எப்படி இருக்கணுன்றதுக்கும் ஒரு உதாரணமாக நாங்கள் அவரை எடுத்துப்போம் எப்பொழுதுமே. இப்போ நமக்கு எதனா ஒரு உதவினா டக்குன்னு உடனே கூப்பிட்ட நிமிஷத்தில் பதில் சொல்லுவாள். எங்கே இருந்தாலும் சரி, ஒரு ஃபோன் மூலியமாவோ இல்லைன்னா எனக்கு ஃபோன் எடுக்கும்போது மெசேஜ் பண்ணுப்பா அப்படின்பா. அந்தளவுக்கு ஒரு ஒரு நம்மளை வந்து எப்படி சொல்கிறது இல்லை, அவ இந்த வயசில் உடனே ஒரு உதவி பண்ணணுமா ஓடி வந்து பண்ணுவாங்க, அந்தளவுக்கு பண்ணுவாங்க. இந்த ఊరిలో కన్నప్ప సారు இந்த మధుரை మీనాక్షి అమ్మని అంత మాదిరి ఎలా கொண்டு வந்துட்டாరు. இந்த மதுரை இந்தியாలో நம்ம மதுரையிலோ மீனாட்சி அம்மா எப்படி இருக்குமோ யூஎஸ்లో மீனாட்சி அம்மని கண்ணப்பா சார் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாரு. நாங்கள் எல்லாரும் கூட இந்தியாவில் போயாலும் கூட மதுரை பார்க்க முடியாது, டைம் இருக்கும், சில டைம் டைம் இருக்காது. பட் இங்கே பார்த்துட்டே நமக்கு மதுரை மீனாட்சி அம்மா பார்த்த அந்த அனுகிரகம் கிடைக்கிறது. அது ரொம்ப நம்ம எல்லாருக்கும் கூட, நம்ம ப்ரீஸ்ட் எல்லாருக்கும் கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம். நமது சாம் கண்ணப்பன் ஐயா அவர்களுடைய இந்த முயற்சி பெரும் முயற்சி. அப்பேற்பட்ட முயற்சினால் நமது ஆலயம் சிறப்பாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் நமது ஹூஸ்டன் மாநகரிலே உள்ள காலேஜ் யூனிவர்சிட்டியிலையும் தமிழ் வகுப்பை கொண்டு வருவதற்காக அவர் மிகவும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். அங்கேயும் விரைவில் தமிழ் வகுப்புகள் வர உள்ளனர். ஆகையால் தமிழ் 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 என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அன்னை மீனாட்சிக்கு அர்ச்சனையே வருகிறது. தமிழர் குலச் சுடரே போற்றி, தன் தமிழ் தாயே போற்றி, இப்படியெல்லாம் அர்ச்சனை இருக்கிறது. அப்பேற்பட்ட தமிழ் கடவுளான ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை இங்கே கொண்டு வந்த அவருக்கு கோடான கோடி நன்றிகள். மீனாட்சி கோவிலுக்கு ஒரு அடிக்கல் ஃபவுண்டர் மெம்பராக இருந்து இன்று வரைக்கும் இதை நிர்மாணிச்சிட்டு இருக்காருன்னா இது அவருடைய மூதாதையர்களுடைய அனுகிரகம், அவர் பண்ண பூர்வ ஜென்ம புண்ணியம். ஸோ அவருக்கு நாங்கள் இப்போ சதாபிஷேகம் கொண்டாட போகிறோன்றதை நினைக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம், நா பூயாத் நா பவிஷ்யதி. இந்த மாதிரி ஒருத்தர் இது வரைக்கும் இருந்ததில்லை, இனிமே வரப்போகிறாரான்றதும் தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் வழிபடுற அவரை ஒரு முன்னோடியாக எப்பயுமே நினைக்கக்கூடிய ஒருத்தர் எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு சாம் கண்ணப்பன் அவர்கள். அந்த தம்பதியினர் நீடூழி வாழ எங்கள் அங்கேயர்கன்னி மீனாட்சியை உளமாற பிரார்த்திக்கிறேன். I think the openness and the willingness to not only bring the Indian culture to us, but they and Sam and others have embraced the American culture and bringing the two together. You know, as you mentioned, unity. That is something that we have to always work on, is unifying and bringing unity. I don't think it's natural, but we want to make it natural, so we have to be intentional. And folks like Sam and others it's just natural. They want to unify, bring together, speak as one voice. So as Indians from, Americanized, at the same time want to keep their culture alive and well, I think that's good for us. And I want to make sure that people who are Americans, not the Indian culture, can learn from that and learn how we bring each other together. I met Sam a little over a year ago, and he is one of the kindest, gentlest men that I've ever met. Very supportive, very caring for our community, and has done a wonderful job here in the city of Pearland with the temple that he started back in the 70s and continues to today. Thank you very much, Sam. As far as being a long-term citizen of the city of Pearland, when I was in high school, Sam brought the temple in the late 70s and to its fruition to what it is today. Back during those days, it was very interesting to see the temple built. It was very interesting to see what it has grown into. He is very welcoming to the community as a whole, no matter what race, religion, creed, or color you are. He's very, very generous and kind in opening his arms to the temple as well as to the community at large. பொதுவாக இவ்வளவு பெரிய பணிகள் செய்கின்ற சூழலிலே இது போன்ற அவரை பற்றியான கருத்து பதிவுகள் எல்லாம் இந்த ஒரு காணொலி பதிவாக செய்திருக்கின்ற சூழலிலே இதையெல்லாம் பார்க்கின்ற வெளியில் இருக்கின்ற மக்கள், இவர் இயல்பாக சிந்திக்கக்கூடியவர்கள், தன்முனைப்பாக செல்ஃப் ப்ரொமோஷன் என்று சொல்வார்களே, அதற்கான ஒரு இதாக சில பேர் கருதுவார்களே. நீங்கள் இது செய்வதற்கான நோக்கமாக என்ன நினைக்கிறீர்கள்? என்ன அவரிடமே கேட்டிருக்கேன். தம்பி பல பேர் பல விதமாக பேசுவது இயல்பு, அதை யாரும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. நான் செய்ததை
சமூகத்திற்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதை தற்பெருமையாக பார்க்கப்படுபவர்கள் பார்க்கலாம். ஆனால் என்னுடைய நோக்கம் என்பது, நான் செய்ததை சொன்னால்தான் எனக்கு வரும் அடுத்த தலைமுறை அதை பார்த்து கற்றுக்கொண்டு அவர்களும் செய்ய முற்படுவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அவர் செய்தது, நான் செய்ததைத்தான் சொல்கிறேன், செய்யாததை சொல்லவில்லை. அதே சமயத்தில் செய்ததை சொல்வதில் தவறில்லை. வரலாறு முக்கியம் என்று சொல்வார்கள். அதுபோல் நாம் செய்த காலகட்டங்களில் செய்தவற்றை பதிவு செய்யவில்லை. எதிர்காலத்தில் யாருக்கும் அது என்ன செய்திருக்கோம் என்று தெரியாது. அவர்களுக்கு அடுத்த கட்ட எடுத்து சொல்வதற்கான ஒரு தொடக்கம் எங்கே இருக்கும் என்ற விவரங்களும் தெரியாது. ஆக அந்த பணிகளை நாம் நம்முடைய வரலாறுகள் படிக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்திருக்கின்ற செய்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு பதிவாக இருந்ததுனால தானே இன்றைக்கு நாம் அறிய முடிகிறது. அந்த வகையில் நாம் இந்த செய்வதை பதிவு செய்தால் பார்வையாளர்கள் பல்வேறு தரப்பட்ட எண்ணங்களிலே நினைக்கலாம். அதற்காக நம்மை நம்முடைய பணிகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாம் செய்வதவற்றை பதிவு செய்வோம், காலம் மதிக்கும் என்ற நம்பிக்கையிலே எனக்கு இருக்குது. பாரதி 1919 பாடுறாரு, கிட்டத்தட்ட 103 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே நமது கண்ணப்பன் அண்ணன் அவர்களுக்கு பொருந்தும். அதாவது அவர் சொல்றாரு, தத்துப்புகழ் வளர் பாண்டி நாட்டில் சால உத்தமராம் தனவணிகர் குலத்துரித்த இளைஞர் ஊக்கமிக்கார். அடுத்தது உண்மையே தாரகம் என்று உணர்ந்திட்டார். உண்மைதான் முக்கியம். அடுத்தது வன்மையே குல தர்மம். அது அடுத்தது ஆண்போன்றே உறுதி என்று கொண்டார். இது பூராமே 100 ஆண்டுகளுக்கு கழிச்சு 80 ஆண்டு இளைஞரான நமது கண்ணப்பருக்கு பொருத்தி வருது. Well, it's challenging, I think, for anybody that knows about longevity. I mean, Sam has been around Houston circles, Texas circles for so long, and it's a testament to his ability to stay connected and networked with people in power, and partly because people want to be around Sam. Sam is a servant to others. It's not about just serving oneself. And I know it, as it relates to my family, George H.W. Bush or George W. Bush or Jeb Bush was always about service to others. And so I think when people see Sam's influence in the Indian American community, also among professional engineers, or even his community service at the Houston Medical Center for residents and patients from India, I think people just know that Sam has a huge heart who wants to serve others and make Texas the greatest state and the greatest country that the world has ever seen. And so Sam just has that charm, that charisma that attracts people to help him out, because he helps out so many other people that you just want to be around that. Hello, my name is Dennis Paul. I'm the state representative for House District 129. And I'm here today to wish happy birthday to Sam for all his years of service to Texas and the citizens in our area. So Sam, with that, happy birthday. God bless you and good luck to you in all your endeavors. Thank you very much. அவங்க பயங்கர இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி இப்போ நானே வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இது பண்ணுறேன், வாலண்டியர் பண்ணுறேன், போர்டில் இருக்கேன், டிஎன்எஃப் யூஎஸ்ஏ போர்டில் இருக்கேன். ஸோ அண்ணன் தான் இன்ஸ்பிரேஷன். எங்களை மாதிரி நிறைய பேருக்கு அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து எதுவுமே வந்து அவங்களோட கிளியர் விஷன், அப்புறம் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு ஒர்க்கிங் டைனமிசம், அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி குட் டு சி. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளும் நிறையா பண்ணணும், நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக, நம்ம நாட்டுக்காகவும், இங்கே இருக்கிறது யூஎஸ்ஏலையும் சரி அதே மாதிரி இந்தியாவுக்கும் சரி நல்லா நிறையா பண்ணணும் அப்படின்னு அண்ணனை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன். இந்த கண்ணப்பன் மியூசியம் அவங்க பண்ணுற இது ஒன்றும் இல்லை, தமிழோட ஃபவுண்டேஷனில் வந்து தேர் இஸ் அந்த டாலஸில் நடந்த கன்வென்ஷனில் தேர் வாஸ் அ பிக் ஸ்கல்ப்டிங் திங் தட் ஹேப்பன். அது ஒரு மகாபலிபுரம் இது பேஸ் பண்ணி ஒரு பெரிய இது பில்ட் பண்ணாங்க. அண்ணன் இமீடியட்லி ரெக்கக்னைஸ் தட். அதை வந்து தட்ஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் த மியூசியம். அகெயின் அண்ணன் இஸ் ஆல்வேஸ் inspiring in the sense he looks for opportunities to make a difference wherever he goes. So those are all like the moment we see all these things, we can immediately, it has the thing of Annanoda. So we're proud to be part of the whole process and learn from it. எங்கள் ஊரில் இருந்து முதல்ல படித்து லெக்சராக இருந்து அப்புறம் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு வந்து நிறைய உதவிகள் ஊருக்கு, கம்யூனிட்டிக்கு எல்லாம் பண்ணதெல்லாம் இவங்க வந்து ஊருக்காக தான் நிறைய பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு நெகிழ்வான ஒரு இதை தான் நான் நினைக்கிறேன்.
எங்கள் அம்மா வந்து அடிக்கடி சொல்லியிருக்காங்க, எங்கள் மாமா ஸ்கூலில் வந்து பீப்புள் லீடராக வந்து இது ஸ்டூடெண்ட் லீடராக வந்து தேர்தலுக்கு நின்றிருந்த போது யார் அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா என்னை மாதிரி ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க எங்கள் மாமா ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மாவை வந்து முதல்ல நிற்க வச்சு நீ வந்து எனக்கு 2 ரூமாக இருந்திருக்கும் போல இருக்குது ஓட்டு போடுறதுக்கு. ஒரு ரூமில் வந்து மாமாவுக்கும், இன்னொரு ரூமில் வந்து ஆப்போனண்ட்டுக்கும். ஸோ வந்து அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு யார் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே எல்லா கேர்ள்ஸும் போயிடுவாங்களாம். ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எங்கள் மாமா வந்து எங்கள் அம்மாவை நிற்க சொல்லி, எங்கள் அம்மா வந்து இவங்க மாமா இருக்கிற ஓட்டு போடுற ரூமுக்கு போயிருக்காங்க, அவங்க பின்னாடியே எல்லாரும் வந்துட்டாங்க. தென் மாமா ஒன். அதனால இப்ப இல்ல, அப்பவே வந்து மாமா சின்ன பிள்ளையா இருந்த போதே வந்து ஹீஸ் அ லீடர். என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்ணிருக்காங்க. எல்லாம் வெளி மற்றவங்களுக்காக செய்யற அந்த ஆட்டிடியூட்ல தான் எல்லாமே பண்ணுவார். ஆனா நிறைய பெரிய பெரிய பிளான்ஸும் வச்சுட்டு இருந்திருக்கார். இந்தியாவை பொறுத்தவரை அங்கேருந்து இங்கே வந்து இங்கே தான் இருக்காருன்னா கூட இந்தியாவில் என்ன பண்ணணும், அங்கே என்ன நல்லபடியாக எது நடந்தால் நல்லதாக இருக்கும் நம்ம கண்ட்ரிக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சி சில பிளான் எல்லாம் போட்டிருப்பார். இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, அவர்கிட்ட எது சொன்னாலும் இல்லைன்னு பேச்சு கிடையாது, அது எப்படியோ நடத்தி கொடுப்பாரு. அதாவது சொசைட்டியில் வந்து ஒருத்தர் ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸர், சைக்காலஜி ப்ரொஃபஸர் வாட்டன்லேருந்து அவர் வந்து ஒரு 3 வகையாக பிரிக்கிறார். அதில் ஒன்று வந்து கிவர், இன்னொன்று வந்து டேக்கர், இன்னொன்று வந்து மேட்சர் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறார். அதில் இந்த கிவர்ஸுங்கிறவங்க வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கிவரான பர்சன், அந்த கேட்டகரியில் சேர்ந்தவர். அந்த கிவருங்கிறவங்க வந்து தனக்குன்னு ஒன்றும் எதிர்பார்த்து பண்ண மாட்டாங்க. கம்யூனிட்டி, ஒரு சமுதாயம், அதுக்குன்னு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் அவர். ஸோ அந்த அந்த கிவருங்கிற இது இருக்கிறதுனால தான் இப்போ இவங்க சொல்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அவரால் பண்ண முடியுது. ஸோ நெட்வொர்க் பண்ணும்போதும் இப்போ நீங்கள் கான்சுலேட்டில் அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கான்சுலேட்டில் போய் கேட்டார், இம்மீடியட்டாக பாஸ்போர்ட் வருது அப்படின்னா இவர் வந்து அவங்களுக்கும் ஏதோ பண்ணுறாரு நன்மையாக, அதனால தான் அவங்களும் இவருக்கு விரும்பி பண்ணுறாங்க. ஸோ அப்போ எல்லாருக்கும் இவர் கொடுக்குற மனப்பான்மையில தான் இருக்காரு. அவங்க சொக்கலிங்கம் நாட்டரசங்கோட்டை சொக்கலிங்கம் ஃபேமிலியே எந்த ஃபேமிலி ஈவெண்ட் போனாலும், இந்த 80வது இஸ் அ கல்மினேஷன் ஆஃப் மெனி ஃபேமிலி ஈவெண்ட்ஸ். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார் தேர் ஃபேமிலி இங்கே. ஆனால் ஒரு பர்த்டே பார்ட்டி கூட அவ்வளோ பேரும் அந்த brothers and sisters children will make every effort to travel and be together. That is always to us an amazing thing. I think inga ivlo developed on a community, it's like in the Indian community ரொம்ப developed-ஆ இருக்கு. அவங்க தான் ஒரு pioneer-ஆ இருந்தாங்க முதல்ல. Because so much of our family has been coming and growing and becoming successful in Texas specifically, I think we were able to grow such a community. Apdi social work பண்ணது, he contributed a lot to bringing people here and supporting them in developing their careers, developing connections with other Indians in the area. So it built this very strong, tight-knit community to where everyone is interacting all the time. பேசிய நிறைய அனுபவம், நல்ல அனுபவங்கள், நல்ல வியந்த விஷயங்கள் சொல்லணும்னா முக்கியமான 3 விஷயங்கள் நான் இன்றைக்கும் வியந்து பார்க்குறது, அதை நம்மளும் எப்படி கடைபிடிக்கலான்னு இப்போ யோசிக்கிற விஷயம் வந்து, ஒன்று வந்து அவங்களுடைய சுறுசுறுப்பு. காலையில் இந்த வயசுலையும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் யார் கூப்பிட்டாலும் அவைலபிள், பேசுகிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ. இன்னொன்று வந்து அவங்களுடைய கண்டிப்பான ஞாபக சக்தி. எனக்கு இந்த வயசில் எதுவுமே அவங்க ஞாபகத்தில் பாதி ஞாபகம் கூட இருக்கிறது இல்லை. இப்போ பேசினாலும் நான் உன்னைய வந்து மதுரையில் நீ குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்தேன், நீ இது பண்ணிக்கிட்டு இருந்த, இந்த 10 வயசில் நீ இதை பற்றி பேசின, நமக்கு அப்போ எதுவும் ஞாபகம் இல்லை அந்த இதில். அதுக்கடுத்து ரொம்ப அடுத்து முக்கியமானது அவங்களுடைய பேச்சு திறன். நான் எங்கள் அம்மாவையும் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா, அவங்களுடைய தங்கச்சி, எல்லாருக்குமே சில சிமிலாரிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும். அதில் நிறைய சிமிலாரிட்டிஸில் வந்து ஒன்று பேச்சு திறன், குடும்பத்தில் எல்லாருக்குமே அது இருக்குது. அது போக he is everything you just said. He is a guru, he is a philosopher, he is helping to everybody, he is all in all. சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, எங்கள் அண்ணன் திரு கண்ணப்பன் அவர்களும் எங்கள் அண்ணி திரு மீனாட்சி கண்ணப்பன் அவர்களும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து
நன்மைகள் செய்ய வேண்டும். 100 என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கதையை ஒருவரிடமில்ல பலரிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு திருப்பல்லாண்டில் வருவது போல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தமிழின் வழிகொண்டு நாங்களும் அவருக்கு வணங்குதல் மூலமாக இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நிறைய கற்றுக்கொண்டோம். உங்களுடைய பயணங்களுக்கும் அனுபவங்களுக்கும் உடன் பிறந்தவராகவும் அவருடைய உறவினராகவும் உங்களுடைய அந்த பகிர்தலுக்கு நன்றி. மிக்க வணக்கம்.